ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதும் நீ கேட்டது போலவே உன் வாழ்க்கையில் நாளைக்கு நடக்க தான் போகுது. நீ நினச்சது நிச்சயமாக நடந்தே தீரும். இதை யாராலுமே தடுக்க முடியாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நீயே ஒரு வகையில் காரணம்தான்றத நீ எப்போ புரிஞ்சுக்க போகிற? இனிமே உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நீ நினச்சினா, அடுத்தவங்க ஏதாவது சொல்லும்போது அதில் உன் கருத்தை சொல்வதும், அதை ஆமோதிப்பதும், அதை அவசரமாக மறுப்பதும் வேண்டவே வேண்டாம். எப்போதுமே நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு உன் வாழ்க்கையும் உன் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அதை சரி செய்வதற்கும் சந்தோஷத்தை முன்னேற்றமாய் வாழ்வதற்கும் என்ன வேலையோ அதை செஞ்சுக்கிட்டு போ. அடுத்தவங்களை முழுசாக நம்பி அவங்க மேலே கண்மூடித்தனமான அன்பும் நம்பிக்கையும் நீ வைக்கின்றதால் தானே உன் வாழ்க்கையை நிலைகுலைந்து நீ நிம்மதியிலிருந்து கஷ்டப்படுகிறாய். இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கொள்கையோட ஒவ்வொரு சிந்தனையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அடுத்தவர்கள் செய்வதை நினச்சி நீ யோசிக்க ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கையில் நிம்மதி போய்விடும். அதற்கு பதிலாக நீ என்ன செய்யணும், நீ என்ன யோசிக்கணுன்றதை மட்டுமே நீ பாரு. உன்னை அடுத்தவங்க புரிஞ்சுக்கலங்கிறதுக்காக நீ அவர்களை பற்றி தவறாக எதுவும் புரிந்து கொள்ளாதே, யோசிக்காதே. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காரணத்தோடு இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய எண்ணமும் எதிர்பார்ப்பும் வேறு வேறாக இருக்கும்போது அதை எதையுமே உன்னால் மாற்ற முடியாதுங்கிற இந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கதான் வேணும் என் செல்லமே. தாயின் கருவறைக்குள்ளிருந்து ஒரு முறை வெளியே வந்துட்டா மறுபடியும் உள்ளே போக முடியாது. அதே போல கல்லறைக்கு உள்ளே போன மனிதர்கள் யாராவது மறுபடியும் மீண்டு வந்திருக்காங்களா? இதுதான் வாழ்க்கை. கருவறைக்கும் கல்லறைக்கும் இடையே உள்ள தூரம்தான் மனிதனுடைய வாழ்க்கை. இதை புரியாம தான் சில பேர் கொஞ்சம் காசு பணம் வந்துட்டாலும் கொஞ்சம் வசதி வந்துட்டாலும் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுகிறார்கள். காயப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கையை மனிதர்கள் ஒருபோதும் மறக்கவும் கூடாது. அந்த காயத்தையும் கஷ்டத்தையும் இன்னொரு மனிதனுக்கு தரவும் நினைக்கவும் கூடாது. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வலிகளும் வேதனையும் கஷ்டமும் பிரச்சனையும் இருக்க தான் செய்யுது. இதில் நம்ம வேற போய் யாரையும் துன்புறுத்தக்கூடாதுன்ற அந்த நல்ல எண்ணத்தோடு நீ இருந்துவிடு என் செல்லமே. கிடைக்காத விஷயங்களையே துரத்தி போகிறதும் கிடைச்சதை மதிக்காமல் அலட்சியமாக நடத்துறதும் தான் மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்குது. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச நல்ல உறவுகளையும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்களையும் மதித்து நடந்துக்கோ. உன் தவறை உணர மறுக்கும் இடங்களில் எல்லாம் நீ அவமானப்பட்டு சிக்கலில் மாட்டிக்க வேண்டியதாக இருக்கும். எப்போதுமே அடுத்தவங்க வரைக்கும் தெரிகிறதுக்கு முன்பாகவே உன்னுடைய தவறு என்ன, உன்னுடைய தப்பு என்ன, நீ செய்கிறது எது சரி எது நியாயங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல சரி செய்து கொள். உனக்கு எது தேவையோ அதை நோக்கி மட்டுமே உன் கவனம் இருக்கும்படி பார்த்துக்கொள் என் செல்லமே. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏற்ற இறக்கத்திற்கேற்றாற் போல நீ வாழ கற்றுக்கொள்வதுதான் நல்லது. உனக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் எங்கேயாவது குறையுதுன்னு உனக்கு தெரிய வந்தா அந்த இடத்திலிருந்தும் அந்த மனிதர்களை விட்டும் நீயாகவே விலகி விடுறது தான் உனக்கு மரியாதை. இன்னொருத்தர் உன்னை அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இன்னொருத்தர் உன்னை ஒதுக்கி வைக்கிற வரைக்கும் நீ அப்பாவித்தனமாக அவர்களையே நாடி இருக்காதே என் செல்லமே. நிஜமாவே ஒரு சில பேர் உன் மேலே கோபப்படும் போது அதை நினச்சி உனக்கு இன்னும் ஆத்திரம் அதிகமாகுது. ஆனால் நீ நல்லா யோசிச்சு பார்த்தீன்னா உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க உனக்கு சொந்தமான உறவுகள் உன் மீது கோபப்படுவதற்கான காரணம் உன் மேலே கொண்ட அக்கறையாகத்தான் இருக்கும். நாளைக்கு நீ கஷ்டப்படக்கூடாது, நாளைக்கு நீ ஏமாந்துடக்கூடாதுன்ற அந்த நல்லெண்ணத்தோடும் அக்கறையோடும் தான் இன்னைக்கு உன் மேலே கோபப்பட்டு உனக்கு சில உண்மைகளை ஒரு சில விஷயங்களை எடுத்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீயும் அதை புரிந்து நடந்து கொள்ளணும் அல்லவா? இந்த உலகில் வாழும் மனிதர்களின் கற்பனைக்கேற்ப ஒவ்வொருவருடைய குணங்களும் தீர்மானிக்கப்படுகிறது. மனிதன் 2 வகையான சூழ்நிலைகளில் குருடனாக மாறி போவான். அளவுக்கு மீறி நேசிக்கும் போதும் தேவைக்கு அதிகமாக அடுத்தவர்களை வெறுக்கும் போதும் பல சமயங்களில் இப்படி குருடனாக மாறி போவான். நீ ஒருபோதும் அடுத்தவனுடைய குறை என்ன, அடுத்தவன் செஞ்ச குற்றம் என்னன்னு யோசிக்காம உன் வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டிய விஷயங்களை சரி செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதனுமே தன்னுடைய இன்னொரு முகத்தை வெளியில் யாருக்கும் காட்ட மாட்டார்கள். அது வெளியில் தெரிகிற வரைக்கும் நல்லவன் போலவே நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான் நீ நம்பும் மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோ. நபர்களும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடிக்க தெரிந்த மனிதரும் இந்த உலகத்தில் இருக்கும்போது நீதான் கவனமாக இருக்கணும்.